கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர்தான் நம்மை படைத்தார், அவர்தான் நம்மை பராமரிக்கிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். இந்த மேய்ப்பர் சொல்லுகிறார், அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். ஆடுகளாகிய நம்மை இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ச்சலிலே, சாதாரணமான மேய்ச்சல் இல்லை, ஏதோ ஒரு மேய்ச்சல் அல்ல, நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பார். அவை இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அவைகள் தங்கும்படியாக இஸ்ரவேலிலே உயர்ந்த இடத்திலே தொழுவத்தை அமைத்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுக்க வேண்டும், நல்ல தொழுவத்தை கொடுக்க வேண்டும், நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும், விசேஷமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமும் அவருடைய செயல்களுமாயிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார். ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்தார். நாம் இம்மையிலும் மறுமையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காக அவருடைய ஜீவனையே நமக்கு கொடுத்தார். நிச்சயமாகவே அவர் நல்ல மேய்ப்பன் தான். நாம் ஜீவன் பெறவும் நாம் பரிபூர்ணப்படவும் அவர் வந்தார். இயேசு வந்தேன் என்று சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. தாவீது ராஜா எவ்வளவோ உலக பிரகாரமாக எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தேவன் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறதுனால நான் ஒருபோதும் குறைந்து போக மாட்டேன். ஒருபோதும் எனக்கு குறைவு வராது. ஏனென்றால் அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடம், அமர்ந்த தண்ணீர் எல்லாம் எப்படி இருக்கும் என்று நாம் யாவருக்கும் தெரியும். அப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். மட்டுமல்ல, விசேஷமான ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொருவருக்கும் தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீர் எங்கள் நல்ல மேய்ப்பராயிருக்கிறீர் என்றும், எங்களுக்கு நல்ல மேய்ச்சலை தருகிறவர் என்றும், உயர்ந்த தொழுவங்களை தருகிறவர் என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. நாங்கள் பரிபூர்ணப்படவும் நீங்கள் வந்திருக்கீங்க, எங்களுக்கு ஜீவன் தர நீங்கள் வந்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.